ஹலோ வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி ராகி சாக்லேட் கேக் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக ஒரு கப்பு வந்துட்டு துருவன தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். அது கூட ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. துருவன வெல்லம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நான் பொடி வெல்லம் வாங்கியிருக்கேன். ஒரு கப்பு போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் போட்டிருக்கேன். இப்போ ராகி ஃப்ளோர் வந்துட்டு ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு பால் ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு. 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக இட்லி சோடா போட்டிருக்கேன், பேக்கிங் சோடா. 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை நட்ஸ் ஏதாவது வேணும்னாலும் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணது இந்த கப்பு வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி அந்த கப்புக்குள்ளே ஊற்றி வச்சுட்டு ஸ்டீம் பண்ணுறதுக்காக கீழே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க ராகி கப் கேக் ரெடி.